வணக்கம். உங்கள் ஜோதிடர் ஜெயம சந்திரமௌலியின் பதிவு. இந்த பதிவு மீன லக்ன அன்பர்களுக்கு. இந்த பதிவினுடைய கருத்து என்ன அப்படின்னா, குரு நகரக்கூடிய நட்சத்திரம், அதாவது வக்ரகதியில் நமக்கு 2ஆம் இடமான மேஷ ராசியில் பரணி நட்சத்திரத்தில் போயிட்டு இருந்த குரு இப்போ நவம்பர் 27 முதல் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு மாறி வர்றார். இது 64 நாட்கள் பயணிக்கிறாரு, பிப்ரவரி 3ஆம் தேதி வரைக்கும். இப்போ 2ஆம் இடத்துல குரு இருக்கார், வாஸ்தவம்தான். ஆனால் அந்த உட்கார்ந்துருக்கிற நட்சத்திரம் கேதுனுடைய நட்சத்திரம். அந்த கேது இப்போ பயிற்சியான பிறகு நம்மளுக்கு 7ஆம் வீட்டுக்கு வந்திருக்காரு. இது வரைக்கும் 8ஆம் வீட்டில் இருந்த கேது இப்போ 7ஆம் வீட்டில் வந்திருக்காரு. ஏற்கனவே குரு பயிற்சியாகி கேது நட்சத்திரத்தில் போயிருக்கும்போது 8ஆம் வீட்டில் கேது இருந்தது. அப்போ கூட சில பலன்கள் சொல்லியிருப்பேன். ஏன்னா 2-8 காம்பினேஷன் அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு எதிர்பாராத தனவரவையும் கொடுக்கும், ஒரு சிலருக்கு தன இழப்பையும் ஏற்படுத்தும். 8ஆம் இடம் என்பது எதிர்பாராமல் கொடுத்தால் அதிர்ஷ்டம். ஆனால் நம்மளாக போய் ஒரு இன்வால்வ் ஆகி ஒரு பண பரிவர்த்தனையில் ஈடுபட்டால் அது நஷ்டம். அதே பாலிசியில் இப்போ 7ஆம் இடத்துக்கு நகர்ந்துட்டார் கேது. அப்போ 2ஆம் இடத்துக்கு 7ஆம் இடத்துக்கு என்ன காம்பினேஷன் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ குருவினுடைய பொட்டன்ஷியல் நமக்கு யார் அப்படின்னா, நம்மளுக்கு மிகப்பெரிய லக்னாதிபதி தான், 10ஆம் அதிபதி தான் குரு. ஆனால் அவருடைய ஆற்றல் அப்படிங்கிறது மெயினாக கும்பராசி, மிதுன ராசி, துலா ராசி, இதில் காற்று ராசிகளில் தான் குருவினுடைய மெயினான போர்ஷன் 3 பாதங்கள் அடங்கியிருக்கு, நட்சத்திரங்கள். அது நம்மளுக்கு 4ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம். அதனால் அப்படிப்பட்ட குரு உழைத்து பிழைக்க சொல்லுவார், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண சொல்லுவார், படிப்படியான முன்னேற்றத்துக்கு வழிவகுப்பார். அப்படிங்கிறது தான் அவருடைய இயல்பு. அவர் தனகாரகன், புத்திரகாரகன், அவர் ஆன்மீக கிரகம், நல்ல ஒழுக்கம், பெருந்தன்மை எல்லாத்தையும் வச்சிட்ருக்கிற கிரகம்தான். ஆனால் நம்ம லக்னத்துக்கு நட்சத்திர ரீதியாக அவருடைய ஆற்றல் நமது ஜனன ஜாதகத்தில் எந்த விதத்தில் அமைஞ்சிருக்குன்றது நீங்கள் பார்த்துக்கணும். எப்போவுமே ஒரு வீட்டினுடைய அதிபதி அப்படிங்கிறது வேற கணக்கு, நம்ம ஜனன ஜாதகத்தில் அவர் நல்லவரா கெட்டவராங்கிறது வேற கணக்கு. ஏன்னா இது நட்சத்திர அடிப்படையில் சர்க்கியூட்டில் பார்க்குற முறை. அப்போ 2ஆம் இடத்துல கேது மாதிரி செயல்படுறாரு. அப்படிங்கும்போது 7ஆம் இடத்துல போய் கேது இருக்கார் அப்படின்னா கொஞ்சம் பணத்து பரிவர்த்தனை, ஃபினான்ஷியல் ட்ரபிளுக்கு யாராவது ஒரு ஹெல்ப் பண்ணி தான் தீரணுங்கிற ஒரு நிர்பந்தம் அங்கே ஏற்படும். அதே மாதிரி உறவுகள் சார்ந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஆர்கியூமெண்ட்டாக போய்கிட்டு இருக்கும். 2ங்கிறது குடும்பம், 7ங்கிறது நம்மளுடைய கஸ்டமரு, மனைவி, லைஃப் பார்ட்னரு, பிஸ்னஸ் பார்ட்னரு எல்லாம் தான். நம்ம சந்திக்கிற அன்றாட நபர்களெல்லாம் 7ஆம் இடம்தான். 2ஆம் இடங்கிறது நம்ம பேசுகிற பேச்சு. அப்போ கேதுன்னா என்ன? பாம்பு தானே. அதுவும் சூதுவாது நிறைந்த கிரகம்னு சொல்கிறது கேதுவை. அப்போ எதையும் முழுசாக ஓப்பனாக ஃப்ராங்காக பேசாது. அப்போ அந்த 7ஆம் இடத்துல போய் உட்காரும் பொழுது அந்த பார்ட்னர் ஸ்தானமோ, கஸ்டமர் ஸ்தானமோ, அது மனைவிக்கு அல்லது கணவன் ஸ்தானமோ, வாய் பேச்சில் நமக்கு கொஞ்சம் மோதல் போக்கை உருவாக்கி விட்டுரும். அதை மட்டும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டோம்னா சகஜமாக போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வாழ்வு எல்லா கிரகங்களும் எல்லா நட்சத்திரங்களும் சுற்றி வந்துக்கிட்டு தான் இருக்கும். நம்ம அதை எதனால் வருதுன்றத ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு தான் ஜோதிடம். சரின்னு அந்த பாயிண்ட்டை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பாயிண்ட்டுக்கு உண்டான ஒரு இன்வால்மெண்ட்டை நம்ம குறைச்சிக்கிட்டோம்னா அதிலிருந்து விடுபட்டுடலாம், பிரச்சனை இல்லை. 2ல் குரு வந்திருக்கு அப்படின்னா, இப்போ 2ஆம் இடத்துல பணஸ்தானம் அப்படிங்கிறத சில பேருக்கு முதலீடு போட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் போய்கிட்டே இருக்கும். ஆனால் லாபமாக சேமிப்பே பண்ணவே முடியாது. ஆனால் பணம் புழக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். பார்த்தா பேப்பரில் இருக்கும் இவ்வளவு லாபம் அப்படின்ட்டு பேப்பரில் இருக்கும், ஆனால் கையில் சேமிப்பாக இருக்காது.
காரணம் தொழிலினுடைய அமைப்பு, அந்த 4, 8, 12னுடைய காம்பினேஷன் குருவை வந்து 2ஆம் இடத்துல அந்த நட்சத்திர ரீதியாக இயக்கக்கூடிய ஒரு ஆற்றல். அப்போ ஒரு கிரகம் இருக்குதுங்கிறத சொல்கிறத விட அந்த கிரகம் இருந்த நட்சத்திரம் வேலை செய்யுதுங்கிறது தான் உண்மை. அதன் வழியில் நம்ம ஜனன ஜாதகத்தை நீங்கள் வந்து கணித்து பார்த்துக்கோங்க. நம்மளுடைய இந்த நட்சத்திர சூத்திர முறைப்படி 12 பாவத்துக்கும் அதிகாரிகள் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், உபநட்சத்திரங்கள்னு. இப்போ அதில் வந்து உங்களுக்கு குருவே வந்து 8ஆம் பாவ அதிகாரியாக 12ஆம் பாவ அதிகாரியாக வந்துட்டால் கிட்டத்தட்ட கஷ்ட நஷ்டத்தை கொடுக்குறவருங்கிறவர் ஆயிடுறாரு. அவர் லக்னாதிபதியாக இருந்தால் கூட குரு கெட்டவர் ஆயிடுறாரு. அதே மாதிரி தான் கேதுவும் 8ஆம் பாவ அதிகாரியாகவோ 12ஆம் பாவ அதிகாரியாகவோ கேது வந்தாலுமே, கேதுவனுடைய நட்சத்திரத்தில் எந்த கிரகம் போனாலுமே பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வந்துடும். அது எந்த பாவத்தில் இருக்கோ அந்த பாவ ரீதியாக அந்த பிரச்சனைகள் நம்மளுக்கு வரும். இந்த அளவில் நம்ம ஆய்வு பண்ணி போனோம்னா நமக்கு ரிசல்ட்டு, கேட்குற கேள்விக்கு பதில், நமக்கு வந்து ஒரு கரெக்டான ரூட்டு நமக்கு தெளிவாக தெரியும். ஓகே, கிரகங்கள் இதை சுட்டி காட்டுது, இந்த விஷயத்தில் நாம் இப்படித்தான் நமக்கு அமைப்பு இருக்குது, அதை நாம் புரிஞ்சு செயல்படணுங்கிற ஒரு தெளிவு வந்துடும். அதுதான் நம்ம சிஸ்டத்தில் 12 பாவ கொடுப்பனைகள்னு சொல்கிறோம். 12 பாவம் அப்படின்னா 1, 5, 9ங்கிற செயல்திறன், கலைத்திறன், இறை அனுகிரகம், குழந்தை, இது மாதிரியான இண்டிவிஜுவாலிட்டி, ஆரோக்கியமான ஒரு அமைப்பு கொண்டது தான் அந்த 1, 5, 9. 2, 6, 10ங்கிறது தான் தொழில், வேலை, அதே மாதிரி பண வரவு, சேமிப்பு, எந்த ரூட்டில் பணம் வருங்கிறது. 3, 7, 11ங்கிறது தான் குடும்ப உறவுகள், இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறது, ஒரு திருமண வாழ்க்கை, உறவுகள் சார்ந்தது. இந்த 4, 8, 12ங்கிறது கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் உடல் உபாதைகளையும் உண்டாக்குவது. அப்போ இந்த 4, 8, 12 அப்படின்றதில் 6ஆம் இடம் என்பது வந்து நோயாக வந்தாலும் அது வேலைக்கு சப்போர்ட் பண்ணும். அதனால் 2ஆம் இடத்துக்கு பணத்துக்கு அது சப்போர்ட் பண்ணும். அந்த நோய்க்கு மட்டும் அந்த 6ஆம் இடத்துல கொஞ்சம் எடுத்துக்கணும், கடனுக்கும் எடுத்துக்கணும். ஆனாலும் கடன் வாங்கி தொழில் சிறப்பாக செய்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அது சப்போர்ட் ஆகும். ஆனால் 8, 12ங்கிறது எந்த விதத்துலேயும் நன்மை செய்யாது. அப்போ அந்த 8, 12 கேரக்டரு நம்மளுக்கு ஒவ்வொரு கிரகத்துக்கு எந்த நம்ம ஜனன ஜாதகப்படி இருக்கோ அந்த நட்சத்திரத்தில் எந்த கிரகம் போனாலுமே அதன் வழியாக தீமைகள் வருங்கிற புரிதல் உண்டாயிட்டிங்கன்னா இதெல்லாம் இன்னும் கூட டெப்த்தாக போய் உங்கள் ஜாதகப்படி என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்கலாம். அதனால் இப்போ பொதுவான அமைப்பில் 2ல் இருக்கிற குரு 7ல் இருக்கிற கேது மாதிரி செயல்படுறாரு. அதே கொஞ்ச நாள் வந்து இப்போ கேது நட்சத்திரத்தில் எல்லா கிரகமும் இதில் வந்து இதாகும். இப்போ சூரியன், செவ்வாய், புதன் ஆல்ரெடி கேது நட்சத்திரத்துக்கு வர்றாரு. அப்போ புதனுக்கும் அந்த குருவுக்கும் ஒரு கனெக்ஷன் ஏற்படும். 2ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் கனெக்ஷன் ஏற்படும். இது வந்து பொருளாதாரம் சார்ந்து நல்லபடியாக தான் இயங்கும். பொருளுக்கு வந்து அது நல்லது, தொழிலுக்கு வந்து நல்லது, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்ட்னர்ஷிப்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். இந்த சூரியன், செவ்வாய் எல்லாமே கிராஸ் பண்ணி இப்போ மூல நட்சத்திரத்துக்கு வரும்போது இந்த தொடர்புகளெல்லாம் இன்வால்மெண்ட் ஆகும். அது மாதிரியான ஒரு பிரத்யேகமான சில பதிவுகள் பின்னால் நம்ம போடலாம். அதனால் இது வந்து 7ஆம் இடத்துல கேதுங்கிறது நமக்கு நம்மளுடைய பிஹேவியரை நாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் ஆகாமல் நல்லா ரிசீவ் பண்ணிக்கிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுக்கிட்டு ஷார்ட் டெம்பர் ஆகாமல் ரொம்ப மெதுவாக நிதானமாக ரொம்ப தன்மையோடு செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான டென்ஷனோ அல்லது பகையோ அல்லது வந்து உறவுகளில் வந்து துண்டிப்போ ஏற்படாது என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.